ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? குருமானாலே எல்லாத்துக்கும் ஃபேவரட் தான். அதில் வெள்ளை குருமா சொல்லவா வேணும்? சப்பாத்தி எல்லாத்துக்குமே, இட்லி, தோசை சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட் கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் இருக்கணும். அதுக்கு கேரட் நான் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய தக்காளியை பார்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண மாட்டோம், அதனால் பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 பார்த்து சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் கடலெண்ணெய் கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, 1 கிராம்பு, இது போதுமானது தான். பாருங்கள், இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், சீரகம் பொரிஞ்சிருச்சு. இது கூட 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ரொம்ப வணங்கணும்னு கிடையாது, லைட்டாக வணங்கினா போதும். இது கூட கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு. இஞ்சி போடாமல் குருமா எந்த குருமா வச்சிங்கனாலுமே அது அவ்வளோக்கும் டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இஞ்சி கொஞ்சம் மஸ்ட்டு தான் குருமாவுக்கு. இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடணும். வணங்கணுன்னா ரொம்ப வணங்கணும்னு கிடையாதுங்க, கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும் அந்தளவுக்கு வணங்கணுங்கிறது கிடையாது. லைட்டாக வணங்கினாலே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கினதே போதுமானது தான். இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள் நம்ம வெள்ளை குருமாவில் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ சென்டராக கட் பண்ண பச்சை மிளகாய் 3 இதில் எடுத்திருக்கேன். இன்னும் மிச்சம் இருக்க பச்சை மிளகாயை நம்ம அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா எல்லாமே வணங்கணும். இந்த மாதிரி வணங்கினது அடிப்பிடிச்சிக்காமல் வணக்கி விட்டுருங்க. குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா, அவங்க எதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் இந்த மாதிரி குருமா அதில் செஞ்சு கொடுத்துருங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது கூட எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெஜிடபிள்ஸ், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ரொம்ப பெருசாகவும் வெஜிடபிளை கட் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. இந்த சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எடுத்து வச்சுருந்த எல்லா வெஜிடபிளுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இது ஒரு வணக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே வணங்கட்டும். எப்பயுமே வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வணங்கிட்டால் நல்லா இருக்காதுங்க. எப்பயுமே அது கொஞ்சம் வெந்திருந்து கொஞ்சம் ராவாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் எந்த வெஜிடபிளுமே நல்லாவும் இருக்கும். அது சூப்பர் ஹெல்தி கூட. பாருங்கள், அதை நல்லா வணக்கி விடுங்க. இது கூட தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெஜிடபிளை வந்து நம்ம வேக வைக்கணும் இல்லையா, அப்படியே போட்டால் நல்லா இருக்காது. ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டிட்டு இந்த வெஜிடபிள்லாம் இப்போ நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்மளோட தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கிட்டுருக்கு. இப்போ ஒரு கிண்டிட்டு இப்போது நம்ம இதை வேக வச்சுக்கலாம். கரெக்டாக வேகிற அளவுக்கு மட்டும் இப்போதைக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து வெஜிடபிள் கொஞ்சம் நிறையவே சேர்க்குறீங்க அப்படின்னா இன்னும் குருமா டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள், இப்போது நம்ம சைடில் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காவை நான் அந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இது கூட கண்டிப்பாக சோம்பு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூனில் அளவுக்கு நான் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கை அளவுக்கு, உள்ளங்கை அளவுக்கு நான் பொட்டுக்கல்ல எடுத்துக்கிறேன். முந்திரி வந்து நான் 2 எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு 5-6 கூட எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன்.
நம்ம வேணால் மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் கண்டிப்பாக பச்சை மிளகாய் எவ்வளோ உங்களுக்கு காரத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சிலே கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. உப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஒரு கலக்கிட்டு கரெக்டாக ஒரு 5 to 6 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுங்க. சூப்பரான வெள்ளை குருமா ரெடி. கண்டிப்பாக சப்பாத்திக்கெலாம் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத முக்கியமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என்னென்ன ரெசிபீஸ் ட்ரை பண்ணலாங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you all in the next video. Bye.